ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஐபிஎல் ஸ்பெஷல் ஆஃப் நம்ம தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். இந்தியா சாம்பியன்ஸ், ஐசிசி சாம்பியன்ஸ். அது என்னது அது? ரோஹித் சர்மா 9 monthsல 2 ஐசிசி ட்ரோஃபி கொடுத்துட்டாரு. ஆனால் டீம் ப்ளூலேருந்து நம்மளுக்கு வந்து இப்போது டீம் எல்லோ, க்ரீன், ப்ளூ, ரெட், மெரூன், அப்புறம் அந்த லக்னோ என்ன கன்றாவி கலர் வச்சுருக்காங்கன்னு இந்த வரை நமக்கு தெரியாது. ஐ ஹோப் தே டோன்ட் டிசப்பாயிண்ட். அவங்க கிரிக்கெட்லேயும் சரி, அவங்க ஜெர்சி கலர்லேயும் சரி, ஐ திங்க் அவங்க நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் யா, ஐபிஎல் மோடில் இறங்கியாச்சு ஸ்ரீனி. டைம் கிடச்சிது அந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்ச மாதிரி இருக்குது. ஒரு 2 வாரத்தில் ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்குவாட் அனாலிசிஸ்லாம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம. என்ன அந்த மூடில் இறங்கிட்டீங்களா? மூட்ல நான் வந்து இன்னும் இறங்கல. இட்ஸ் லைக் அப்படியே அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி கிருஷாண்டோ பில்டப் மாதிரி அப்படியே பில்டப் ஆயிட்டு இருக்கு. நிறைய நியூஸ் நல்லா பார்க்கறது, இந்த இன்ஜுரி நியூஸ் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. கேப்டன்ஸ் மாறுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அது எல்லாமே ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் நம்ம மட்டும் இல்லை, வந்து ஈவன் பிளேயர்ஸ் கூட வந்து தே ஆர் லைக் ஸ்விட்சிங் போர்ட்ஸ். அவங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து ப்ராட்காஸ்ட் தான் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. லைக் ஐ திங்க் இந்தியாவில் நம்ம உங்களுக்கு கனடாவில் எப்படின்னு தெரியல, லைக் எனக்கு கீழெல்லாம் அவ்வளோ வந்து டிவியில் ப்ராட்காஸ்டிங் இல்லை. பட் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. வந்து இந்த ஜெர்சி நம்பர் 18 இது வந்து 18th ஐபிஎல் அப்படின்றது வந்து அந்த ஆட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, இஸ் இட் 18th டைம் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் வந்து கஜினி முகமது போர் போகிற மாதிரி வந்து 1 2 18வது அட்டம் பண்றாரு ஐபிஎல் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இல்லை, 18வது அட்டம் தவறு கிடையாது. ஐபிஎல் அந்த டீமுக்கு வந்து 18வது அட்டம். இல்லை, அவருக்கும் 18 தானே. மேபி ஃபஸ்ட்டு அந்த ஐபிஎல்ல 2008 அவர் இல்லை. பட் அது ஒரு தனி ஸ்டோரிங்க. அதுலலாம் போனால் ரொம்ப கஷ்டம். நம்ம யார் அது என்ன உன்முக் சாந்த் எடுக்கணுமா? உன்முக் சாந்த் எடுத்தார். அப்போ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் முன்னாடி டெல்லி டேர் டெவில்ஸ் இருந்தாங்க. ஸ்மார்ட்டாக நம்ம விஜய் மால்யா வந்து அண்டர் 19 கேப்டன் நம்ம விராட் கோலியை அப்போ தூக்கினார். எனிவே, ஸோ ஒரு அளவு தான் அப்படி ப்ரூவ் ஆயின்ட்டுருக்குன்னு சொல்ல வரீங்க. பட் பார்க்கலாம், மேபி இந்த எபிசோடு முடிவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த ஐபிஎல் கலரில் அப்படியே ஐபிஎல் ஹோலி கலரில் நம்ம அப்படியே மாறுவோமான்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு கிறிஸ்பாக வச்சுக்கலான்னு நான் தோணுச்சு ஸ்ரீனி எனக்கு. நம்ம ஒரு டீம்லேயும் வில் ஸ்பெண்ட் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். என்ன அவங்க டிஎன்ஏ, எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க இறங்கியிருக்காங்க ஆக்ஷனில் வந்து. ஏன்னா இந்த தடவை நடந்தது மெகா ஆக்ஷன் வேறு. ஸோ எல்லா டீமும் அப்படியே பயங்கரமாக ரீவேம்ப் ஆயிருக்கு. 5 பிளேயர் எல்லாம் ரீட்டைன் பண்ணாங்க. ஆனால் முக்கால்வாசி சில டீம்ஸ் வந்து நம்ம பஞ்சாபாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் ஈவன் டீம்ஸ் லைக் லக்னோ ஆர் இவங்கெல்லாம் வந்து லைக் டெல்லி, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வைப் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பில்ட் பண்ணியிருக்காங்க முக்கால்வாசி. ஸோ கற்றுட்ருக்காங்க அவங்க பழைய இதுலேருந்து. ஸ்ட்ராங் டீம்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நிறையா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஆஸ் யூஷுவல் அவங்களோட ட்ரெடிஷ்னலாக அவங்க ஃபேமிலியாக அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவாட்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள், என்ன ஆர்டரில் போகலாம்? ஹவு டு வி கோ? அண்ட் ஒன்றா வில் ஸ்டார்ட். நம்ம சாம்பியன்ஸ்ல ஆரம்பிப்போமா? ஏன்னா வந்து ஏன்னா சாம்பியன்ஸ்ல வந்து நிறைய மாறுதல் நடந்துருக்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். மென்டார் வந்து இந்தியாவுக்கு போயிட்டார், கேப்டன் வந்து எங்கேயோ போயிட்டாரு. இந்தியன் T20 ஸ்குவாட்லேயே இல்லாதவரெல்லாம் வந்து கேப்டன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கேகேஆர். எப்படி பண்ணுவோம்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 2 parts சொன்னீங்க ஏதோ. 2 பார்ட்ஸாக பண்ணலாம். லைக் ஓவரால் நம்ம வந்து 5 டீமாக பண்ணலாம். பட் ஈச் டீம்லேயே வந்து எப்படின்னா வந்து ஒரு லெட்ஸ் லுக், நீங்கள் சொன்னீங்க வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஐபிஎல்ல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, எவ்ரி 3 years இந்த பிக் ஆக்ஷன் வரும்போது டிஎன்ஏ வந்து அப்போ கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. லைக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால வந்து நம்ம அந்த ரீமாடிஃபிகேஷன் டிஎன்ஏ வந்து எப்படி ரீமாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, அண்ட் மேபி வந்து நம்ம என்னன்னா வந்து ஒரு 10 இல்லை 11 to 12 or 13 ஸ்குவாட் அப்படி. ஐ மீன் எல்லாருக்கும் வந்து ஒரு 25 மெம்பர் ஸ்குவாடு. ஒரு 12 13 பார்ப்போம். விச் நம்மளோட எதிர்பார்ப்புப்படி வந்து இவங்க தான் அதிகமாக. ஏன்னா வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் சில மேட்சஸ்லாம் வந்து வேறு மாதிரி போகும். டீம்ஸ் நாட் நெசசரிலி ஆரம்பிக்கிற டீம் தான் வந்து கடைசி வரைக்கும் போவாங்கன்னு இல்லை. ஐ திங்க் தெர் வில் பி சேஞ்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த பிளேயர்ஸ். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டீம்ல நீங்கள் சொன்ன மாதிரி வந்து
பேஸ்ட் ஆன் வந்து அவங்க டிஎன்ஏ எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, யார் எடுத்திருக்காங்க, எப்படி போறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ குட் ஸ்டார்ட் வித் கேகேஆர் அண்ட் ரஹானே கேப்டன். யுவர் தாட்ஸ் போங்க. ஓ ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களால எடுக்க முடியல, கட்டுப்படியால. அந்த காசு ஆனால் தூக்கி வெங்கடேஷ் ஐயர் கொடுத்தாங்க. நம்ம ஆக்ஷனில் முடியும் போது நிறையா பேர் என்ன நினச்சாங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை தான் கேப்டனாக போடுவாங்க அப்படின்னு. பட் ரீசெண்ட் நியூஸில் என்ன வந்திருக்குன்னா ரஹானே வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங். ஒரு புது பிளேயர் ஃபஸ்ட் டைம் கேப்டன்சிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறத நம்ம வெங்கி மைசூர் வந்து அக்னாலேஜ் பண்ணிவிட்டு ரஹானேக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். அவரை வந்து ஒரு ஜூனியராக நீ அப்படியே கற்றுக்கப்பா, தொழிலை கற்றுக்க, அப்ரசன்டிஸாக வந்து பண்ணலான்னு வச்சுருக்காங்க. பட் அவங்களோட கோர் வந்து நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்பின், மிஸ்ட்ரி ஸ்பின், சுனில் நாராயண் அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வருண் சக்கரவர்த்தியை 12 கோடியிலேயே ரீட்டைன் பண்ணதில். இப்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறீங்க. லாஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டூராக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ரோஃபியாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு விளையாடிருக்காரு. ஸோ அவங்களோட அஃப்கோர்ஸ் ஆண்ட்ரூ ரசல் அண்ட் சுனில் நாராயண் தான் அவங்க கோர். பட் அவங்க கோருக்கு வந்து அவங்க ஆட் பண்ண சில பிளேயர்ஸ் வந்து வெங்கடேஷ் ஐயர் ஃப்ரம் லாஸ்ட் இயர் சொல்கிறேன், இந்த சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின்லேருந்து, அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. இவங்களை சுற்றி தான் இந்த ஃபுல் டீமும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிங்கு சிங் ஐ திங்க் he was wasted லாஸ்ட் இயர். அவங்க சாம்பியன் ஆகிட்டாங்க, பெரிய விஷயம் தான். ஆனால் ஐ திங்க் he was playing வெரி கொஞ்சம் லோவாக தான் விளையாடிருக்காரு. ஐ திங்க் ஹர்ஷா போக்லே கூட ஏதோ சொன்னார் அந்த பற்றி நினைக்கிற ஒரு ட்வீட் பார்த்துருந்தேன். இட்ஸ் ஜஸ்ட் பேட்டிங் டூ லோ. 160 170 பால் தான் ஃபேஸ் பண்ணார் அவர் போன தடவை மொத்தமாகவே. ஸோ யா 11-12 பார்க்கலாமா? 12 வந்து நான் ஒரு ஹர்ஷித் ராணா அதே மாதிரி நீங்கள் சொன்ன வந்து வருண் சக்கரவர்த்தி ரீட்டைன் பண்ணதோ அதே மாதிரி ஹர்ஷித் ராணா வந்து அதுக்கப்புறமா அந்த ரீட்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து லைக் ஹிஸ் ஸ்டார் அவர் இந்த இந்தியாவுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து அன்கேப்ட் தான் ரீட்டைன் பண்ணாங்க, 4 கோடி தான் ரீட்டைன் பண்ணாங்க நினைக்கிறேன் ஹர்ஷித் ராணா. அந்த ரீட்டைனுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து ஃபுல் கேப்ட் எல்லாமே ஐ திங்க் டெஸ்ட் கேப்டு, T20 கேப்டு, ODI கேப்ட், எவ்ரி திங் இஸ் லைக் சடன்லி 2 பேர் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து லைக் வருண் சக்கரவர்த்தியும் மீட்டியாரிக் ரைஸ் ஃபார் இந்தியா. T20 ஆப்வியஸ்லி விளையாடிருந்தாரு, பட் ODI அண்ட் இது. ஸோ அந்த இது 11 பார்க்கும்போது வந்து எனக்கு ஒன்லி இன்ட்ரெஸ்டிங் என்ன தோணுதுன்னா வந்து ஓப்பனிங் பேட்டிங். அவங்க வந்து லைக் சுனில் நாராயண் ஆப்வியஸ்லி போன வருஷம் யூஸ் பண்ணாங்க அண்ட் பிட்ச்ன்ற மாதிரி. பட் அதே மாதிரி வந்து சுனில் நாராயண் போன வாட்டி லைக் ஏகப்பட்ட ரன் அடிச்சாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து இந்த ஐபிஎல் வரைக்கும் பேட்டிங்ல ரன் வைஸ் வந்து ஒன்றுமே இல்லை. பட் இஸ் கமிங் பேக் டு லைக் நோ அதர் ஐபிஎல் வந்துட்டு அண்ட் தென் குவிண்டன் டிகாக். ஆமாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் குருபாஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குவிண்டன் டிகாக் சீசனல் லெஃப்ட் ஹேண்டர் அட் த டாப். ஸோ அவரோட தான் போவாங்கன்னு தோணுது. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நல்ல பிக்குங்க, நல்ல கம்மி காசில் வேறு எடுத்துருக்காங்க அவங்கள கம்பேரிட்டிவ்லி பார்கென் பிக்குன்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஹானே, நம்ம சிஎஸ்கேயோட ரஹானேவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ரகுவன்ஷி வந்து ஆக்சுவலி அகெயின் அது ஒரு நான் மிடில் ஆர்டர் நம்ம வச்சுருக்கோம். பட் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் ரகுவன்ஷி ஆல்சோ ஏன்னா அவரை ஓப்பன் பண்ண வச்சுட்டு சுனில் நாராயணை வந்து ஃப்ளோட்டராக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுவும் அவங்க வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கடேஷ் ஐயர் எவ்வளோங்க 23 கோடியா 23.5 கோடி. ஸோ அது வந்து வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் இஸ் லைக் ஒரு மிடில் ஆர்டர் கோர். ஐ திங்க் பவுலிங்ல தான் பவுலிங் கூட வந்து ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி கேரண்டி. மிச்ச ஸ்பாட்ஸ் தான் வந்து வி ப்ராபபிலி ஹேவ் டு லுக் எங்க இந்த ஸ்பென்சர் ஜான்சன், ஆண்ட்ரிக் நோக்கியே அண்ட் பாசிபிளி வந்து வைபவ் வரவரான், ரமன்தீப் சிங் அப்படின்றது வந்து நம்மளுடைய கணிப்பு. பார்ப்போம் நம்ம வந்து அவங்க எங்க வந்து ஃபினிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஹென்ரிக் நோக்கியா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன்ல அதுதான் அங்கே ஒரு வீக் பாயிண்ட்டுன்னு எனக்கு தோணுது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே, ஹென்ரிக் நோக்கியா அது வந்து SA20 வந்து ஓரளவு பண்ணார். பட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி த இந்தியன் கோர். அவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கம்பீர் எராக்கு அப்புறம் ஃபைனலி ஒரு சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் கோர் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போ. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டீம் ஃபார் திஸ் இயர், பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் 3 இயர்ஸே இவங்க வந்து ஒரு என்றைக்குமே பிளே ஆஃப்க்கு ஒரு த்ரெட்டாக தான் இருப்பாங்க. கேப்டன்சி தெரில. ஒரே ஒரு இன்னொன்று வீக்னஸ் சொல்லுறேன் பிஃபோர் வி மூவ் டு த நெக்ஸ்ட் டீம். ரஹானே மட்டும் ஃபார்மில் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க தவிக்க சான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ஆமாம் லைபிலிட்டி அப்படின்னு நான் அதுதான் லைபிலிட்டியாக யோசித்தேன். ஸோ அவர் வந்து ஏன்னா வந்து சொல்ல முடியாது, நம்ம இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அப்புறம் சண்டியா வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஃபார்ம் இருந்தது. அண்ட் அவங்க நிறைய மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா
will it be time to like வெங்கடேஷ் புஷ் பண்றதுக்கு மிட்வே அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஐ திங்க் ரஹானே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுவாரு நினைக்கிறேன். லைக் ஸோ அந்த மாதிரி இன்னொன்னு இல்ல சாரி டு கட். ஆனா அவரை எடுத்தா கூட வைக்கிறதுக்கு ஆள் இந்தியன் இதுல பாத்தீங்கன்னா மனிஷ் பாண்டே மட்டும் தான் இருக்காரு. அட்லீஸ்ட் நான் பாக்குற இதுல ஒன்னு மேபி ரமன்தீப் சிங்கை மேல கொண்டு வந்துட்டு ஒரு பாலரோ ஒரு ஆல்ரவுண்டரோ கொண்டு வரலாம். மேபி லைக் பிரகுவன்ஷியை ஓப்பன் பண்ண வச்சு அது தே மைட் டூ தோஸ் காம்பினேஷன்ஸ். அகெயின் ஆல் டிபெண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் எப்படி போகுதுன்னு. அண்ட் எடுத்தோடனே ஐ திங்க் அவங்களோட முதல் மேட்ச் ஆர்சிபி, அதான் ஓப்பனிங் மேட்ச். ஸோ அண்ட் அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச். ஸோ ஒரு கொஞ்சம் டஃப்பான ஒரு ஸ்டார்ட்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ரெண்டாவது மேட்ச் ஹைதராபாத்ல வேற. ஸோ யா லெட்ஸ் சி. என்ன உங்களோட ஒரு ப்ரெடிக்ஷன்? ப்ரிடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்கன்னு தோணுதுங்க. வித் திஸ் சேஞ்சஸ் பிளே ஆஃப்க்கு போக மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா நம்ம பேசுவோம், மும்பை இந்தியன்ஸ்லாம் வரும்போது பேசுவோம், சில டீம் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஸோ அவங்கெல்லாம் திருப்பி ஃபார்மில், நம்ம ஜாம்பவங்கெல்லாம் ஃபார்மில் வரும்போது யாராவது ஒதுங்கி தானே ஆகணும். அப்போ ஐ திங்க் இவங்க கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். 5 or 6 அப்படின்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். நானும் வந்து ஐ திங்க் அதே மாதிரி தான் நான் நினைச்சேன். சம்வேர் பிட்வீன் 5 or 6 அவுட் சைட் பிளே ஆஃப் ப்ராபப்ளி வாஸ் என்னோட இது கூட அந்த மாதிரி தான் யோசித்தேன். சரி, ஓகே, மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த டீம் நீங்கள் சொன்னீங்க கேகேஆர் ரெண்டாவது மேட்ச் எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து இஸ் அ குட் ஸ்பாட் டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு. ஆப்வியஸ்லி முதல் கேள்வியே வந்துட்டு பேட் கமின்ஸ் அவர் ரெடியா? ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடல, ரெடியா அப்படின்றது தான் கேள்வி. ஆஸ் அ கேப்டன் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற நியூஸ் எல்லாம் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே, நம்ம ஆப்வியஸ்லி லைக் ஹேசல்வுட் அண்ட் இவங்க பார்ப்போம், லைக் பட் அவங்க எல்லாருமே வராங்க. இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து ஐ மீன் த பிக்கஸ்ட் இவங்களுக்கு என்னன்னா வந்து நம்ம அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்டிங் வைஸ். ஸோ இவங்க வந்து டேரெக்டாக 11 போகலாம். இல்லை வந்து உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. லைக் இவங்களோட சேஞ்சஸ் வந்து ஹவு டு யூ see their சேஞ்சஸ்? எஸ்ஆர்ஹெச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க லாஸ்ட் இயர் தான் வந்து அவங்களே டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் அது அவங்களுக்குன்னு இல்லை, அது ஆக்சுவலி ஐபிஎல்கே ஒரு பெரிய டிஸ்கவரியாக இருந்துச்சு. 6 ஓவரில் வந்து 80 ரன் கிடையாதுப்பா, 6 ஓவரில் 120 ரன் அடிக்கணும் நம்ம. இனிமேந்து ஐபிஎல்ல 200 220 இல்லை 250 தான் நம்ம அடிக்கணும்னு ஒரு அந்த மாதிரியான அப்ரோச். ஸோ அவங்களோட கோரே நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் பைத்தியம் முடிச்சு விளையாடுவாங்க. அண்ட் டு டேக் அலாங் அதோட கேப்டன்சி கமின்ஸ். அவர் 18 கோடிக்கான பிளேயர் அவர் கிடையாது. ஆஸ் அ பிளேயர் கேப்டன்சி டேக்ஸ் தான் அது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு 6-8 கோடி கொடுத்தது கேப்டன்சி டேக்ஸ் தான். இன்ஃபேக்ட் அவர் சொல்லி தான் கிளாசினியா வந்து 24 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவங்க மெயினாக அவங்க பண்ண வேண்டியது என்னவா இருந்துச்சுன்னா பாலிங். புவனேஸ்வர் குமார் போனது எனக்கு தெரிஞ்சு இது கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை, ஃபேன்ஸ்க்கே வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஐ திங்க் அவர் தான் ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு வார்னருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக வந்து அது வந்து புவனேஸ்வர் குமார் தாங்க. அது இப்போது ஷமியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இது புது ஷமி இது. ஸோ அவர் என்ன ஓப்பனிங்கில் விக்கெட் எடுப்பாரான்னு தெரியாது. பட் டெத் பாலிங் குட் பி அன் இஷ்யூ. அதனால் இப்போ பார்க்கலாம், நம்ம 11ல் இறங்கலாம். இஷான் கிஷன் அஃப்கோர்ஸ் அது அவரையும் நம்ம பேசலாம் நம்ம. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மெயின். ஐ மீன் அது வந்து இந்த டாப் 4 வந்து லைக் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஆண்டி கிளாசன். இஷான் கிஷன் எஸ்பெஷலி வந்து அவருக்கு வந்து ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணோம். லைக் ஆப்வியஸ்லி நிறைய நடந்திருக்கு. லைக் இட்ஸ் நாட் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஐபிஎல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒரு கேம் அப்படின்னு பார்க்கலாம். வந்து சில பேருக்குலாம், சில இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஒரு நிறைய வந்து சுற்றி இருக்கு. லைக் இந்தியாவுக்கு ட்ராப் பண்ணது, இந்தியாவுக்கு விளையாடல, T20 அங்கே இது. ஸோ நிறைய இருக்கு. ஸோ இஷான் கிஷன்லாம் வந்து அது அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. தேர் ஆர் திங்ஸ் டு ப்ரூவ். அந்த டாப் 5 வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஆண்டி கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அது வரைக்கும் உங்களுக்கு ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ மிடில் ஆர்டர் பேட்டிங் தான் வந்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் அகேன் நம்ம வந்து ஹர்ஷல் பட்டேல் அண்ட் பேட் கமின்ஸ், ராகுல் சார். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இன்னைக்கு ராகுல் சார் தான் வந்து பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் 3 கோடிக்கு செம்ம பார்கெனுங்க. ஒரு 3.2 crores நினைக்கிறேன். செம்ம பார்கென் அது. ஆக்சுவலி ஃபாஸ்ட் லெக் ஸ்பின் போடுவார். இந்தியாவுக்கு 2021 வேர்ல்ட் கப் பிளேயர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து அது அண்ட் தென் முகமது ஷமி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லைக் இன்ஜுரியிலேருந்து வந்துட்டு ஆப்வியஸ்லி லைக் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னிங் பவுலர். ஆரம்பத்தில் வந்து எடுப்பாரா அப்படின்றது தெரியாது. அதாவது வந்து ஒரு
புவனேஸ்வர் குமார் நீங்க சொன்னது வந்து அவரு போயிட்டாருன்னா, இட்ஸ் லைக் நாட் அ லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மென்ட். பட் ஒரு மாரி இந்த இந்தியன் பவுலிங் ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் புவனேஸ்வர் குமார் அப்படின்னு சொல்லலாம். முகமது ஷமி. ஆல்தோ உனட்கட்லாம் வந்து ஏற்கனவே இருந்தவர் தான். ஸோ அங்க தான் வந்து லைக் ஹவ் தே வில் டூ தேர் அவங்களோட எனக்கு வந்து அவங்களுக்கு தோன்றது என்னன்னா, நீங்க கமிந்து சொன்னீங்க அண்ட் ஜம்பா. அவங்க 4 ஃபாரினர்ஸ் எப்படி ஃபிட் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து ஜம்பா வந்து மோர் பிரையாரிட்டி வர்சஸ் கமிந்து மெண்டிஸா அப்படின்றது தான் பார்க்கணும் நம்ம அதுல. ஐ வுட் பார்க்கலாம். கமிந்து மெண்டிஸ் தானே அந்த ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அவரு. என்ன ஆமா. லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் போடுவாரு, ரைட்டுக்கு ரைட் போடுவாரு. நம்ம சொல்லுவோம் லியம் லிவிங்ஸ்டன் வந்து லெக் ஸ்பினும் போடுறாரு, ஆஃப் ஸ்பினும் போடுறாருன்னு லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர் வச்சு. இவர் கையே மாத்துவார் இவரு. ஸோ அது வந்தாருன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். நல்லா விளையாடி இருக்காரு கூட ஆக்சுவலி ஸ்ரீலங்காக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. பட் ஐ திங்க் அடாம் ஜாம்பா இஸ் வெரி எஃபெக்டிவ்ங்க. பெரிய கிரவுண்ட்ஸ்ல சீசனல் பிளேயர். ஐ வுட் இன்னும் அனிகேத் வர்மாவை எடுத்துட்டு வந்துட்டு ஐ திங்க் அடாம் ஜாம்பா வச்சா நல்லா இருக்கும். ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். ஃபர்ஸ்ட் டாப் 5 அங்க தான் மேட்சை ஜெயிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த பாலர் வச்செல்லாம் வந்து இல்ல. பட் ஹர்ஷல் பட்டேல் இஸ் கோயிங் டு ஐ திங்க் அந்த டெத் ஓவர்ஸ்ல கம்ப்ளீட்டா டிபெண்டன்சி வந்து ஹர்ஷல் பட்டேல் மேல தான். இல்ல நீங்க சொன்னீங்க அனிகேத் வர்மாக்கு பதில் என்ன, பட் ஹெட் கிளாசன் அண்ட் கமின்ஸ் இது மூணும் வந்து இஸ் a ஃபிக்ஸ். ஸோ தேர் இஸ் ஒன்லி ஒன் ஃபாரினர் ஸ்பாட் அவைலபிள் உங்களுக்கு. அது வந்து வில் பி பிட்வீன் கமிந்து மெண்டிஸ் ஆர் ஜம்பா. எப்படி இது பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட இது. சரி. ஸோ எஸ்ஹெச் போன வாட்டி வந்து லைக் செகண்ட் லைக் நம்ம கேகேஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணோம். இவங்க செகண்ட் ஃபினிஷ் பண்ணாங்க. ரஃப்லி யுவர் ப்ரொடிக்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி. பட் உங்களோட என்ன சொல்றது, as an எஸ்ஆர்ஹெச் ஃபேனும் உண்டு, அவர் ஜென்ரலி வந்து லைக் நான் எஸ்ஆர்ஹெச் ஃபேனா. இல்ல எமோஷன்ஸ் அசைட் ஐ திங்க் பிளே ஆஃப்ல ஃபினிஷ் பண்ணணுங்க இவங்க. ம். ஜெயிப்பாங்களா அது தெரியாது. அது இட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் அவங்களோட பாலிங். முகமது ஷமியோட நியூ பால் இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது. ஜிடிக்கு இருக்கிற மாதிரியான இம்பாக்ட் இங்க இருந்துச்சுன்னா தென் யூ ஆர் லுக்கிங் அட் என்ன சொல்றது பொட்டென்ஷியல் ஃபைனலிஸ்ட். ஆனா ஓரளவு பண்ணா கூட ஐ திங்க் பாலிங்ல பிட்வீன் ராகுல் சஹர், ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் அண்ட் முகமது ஷமி சாலிட் டீசென்ட் இனஃப் பாலிங் லைனப் இருக்காங்க டு பேக் அன்பிலீவபிள் பெஸ்ட் பேட்டிங் லைனப்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்புறம். ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இது வந்து. ஓகே. மூவிங் ஆன் டு லைக் அடுத்த டீம் வந்து நம்பர் 18 ஈசலா கப்பு நமது ஆர்சிபி. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வந்து கேப்டன்சி வந்து ஒன்று வந்து பாப் விட்டது. இன்னொன்று வந்து அது ஐ மீன் போத் அஸ் அ லீடர் அண்ட் பேட்ஸ்மேன் ரீப்ளேஸ்மெண்ட் லீடர் ஆஃப் ரஜத் பத்திதார். நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப பெரிய மூவுங்க இது. ரஜத் பாட்டிதார் இட்ஸ் அ குட் மூவ். விராட் கோலி கேப்டன்சிலேருந்து இல்லாமல் இருக்கிறது அவருக்கும் நல்லது, ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் நல்லது, ஆர்சிபி ஆஸ் அ டீம் என்வாயர்மெண்ட்டுக்கும் நல்லது. நல்ல சொல்லாங்க. பட் இப்போ நீங்கள் கொண்டு வந்தால் கூட அவர் ஒரு சீசன் இப்போ சரியாக போகலன்னா என்ன பண்ணுவீங்க? ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா? முடியுமா? இட் ஜஸ்ட் இந்த ஸ்டார் பிளேயரை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய அதுக்குன்னே ஒரு மேனேஜர் தனியாக தேவை. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் மூவ். ரஜத் பாட்டிதார் மத்திய பிரதேஷ்க்கும் ரொம்ப நல்லா போச்சு அவருக்கு. இதெல்லாம் செம்மையாக விளையாடி இருக்காரு அவர் டொமஸ்டிக் T20லாம். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து ஆக்ஷனில் சரி அவங்க மேனேஜ்மெண்ட்டில் தினேஷ் கார்த்திகை கொண்டு வந்தது தான். நம்ம தமிழ்காரர் அப்படின்னு இல்லை. பட் அவர் என்னன்னா இஸ் அ ரியலி நல்ல மாடர்ன் கிரிக்கெட்டை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு ரொம்ப ஹை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் அவர். ஃபர்கெட் அ கிரேட் பிளேயர், ரிதாஸ் ட்ரோஃபி அது T20 அப்படியே உறிஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் பிளேயர் டொமஸ்டிக் பிளேயர்ஸையும் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஐ திங்க் அவரோட இம்பேக்ட் பெருசாக இருந்திருக்கு இதில் வந்து இந்த டீம் செலெக்ஷனில். ஸ்டார்டிங் வித் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஃபில் சால்ட். அவங்க ஃபில் சால்ட் அவங்க கொண்டு வந்ததே வந்து அவங்க பண்ண அனாலிசிஸ் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு கூட. ஆர்சிபியோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அப்புறமா. அந்த ஃபில் சால்ட் தான் அவங்க வந்து போட்டாங்க. அந்த பவர் பிளேயில் ஹையஸ்ட் இது இருக்கு பெஸ்ட் ஆவரேஜ் ஆர் ஸ்ட்ரைக் ரேட் அந்த பாஸ்ரான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து. பட் டீமுக்குள்ளே போவோம் நிறையா இருக்குது, பிக்ஸ் இருக்குது. பட் பாலிங் அகெயின் ஐ ஃபீல் இன்னும் அக்ரெசிவாக போயிருக்கலாமா அப்படின்னு தான் தோணுது. சின்னசுவாமியில் எனக்கு என்றைக்குமே அதான் தோணும். அவங்க வந்து பாலிங்கில் தாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க பேட்டிங்கில் அடிச்சிடலாம். அவங்க ஹோம் கிரவுண்ட் அவங்க ஃபோர்ட்ரெஸ்ஸாக மாற்றுற வரைக்கும் ஃபோர்ட்ரெஸ்ஸாக இல்லை பாதி மேட்சாவது நீ ஜெயிச்சாதான் உண்டு அங்கே. அது அந்த 50% லாஸ் அவங்களுக்கு வந்து ஹோம் கிரவுண்டில் மாற்ற முடியுமா அப்படின்றது தான் எனக்கு புரியல. ஐ மீன் லைக்
என்னதான் வந்து உங்க பவுலிங் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ லைக் நான் வந்து சொல்ல வந்தேன், எஸ்ஆர்எச்சோட லாஸ் இஸ் ஆர்சிபிஸ் கெயின். புவனேஸ்வர் குமார் வந்து மூவ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஜாஷ் ஹசல்வுட் ஆப்வியஸ்லி இன்ஜர்லேருந்து வராரு. லைக் அவங்க 11ல பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி அதே மாதிரி அவங்களதும் டாப் வந்து விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பத்திதார், லியம் லிவிங்ஸ்டன். இந்த ஒரு 4 வந்து டாப்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் பேட்டிங் வைஸ். டிம் டேவிட் அவரு வந்து அட்லீஸ்ட் சர்க்கிட்ல வந்து லைக் இந்த இன்டர்நேஷனல் T20 சர்க்கிட்ல வந்து நிறைய டெலிவர் பண்றாரு. பட் ஸ்டில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபாரின் சில பேர்லாம். ஃபில் சால்ட் கூட போன வருஷம் கேகேஆருக்கு வந்து வாஸ் ஓகே. ஆப்வியஸ்லி லைக் ஒரு வின்னிங் லெகசியோட வராரு, ஒரு ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. லியம் லிவிங்ஸ்டன் ஐ திங்க் நீங்க சொல்ல போற நீங்க நினைக்கிற கேட்டகரியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் அவங்க எல்லாம் வந்து 2 பேருமே அந்த அந்த கேட்டகரியில தான் வேறு. லைக் ஸோ டிம் டேவிட் வந்து எம்ஐல இருந்தாரு. தே ஆர் டெலிவரிங் எல்ஸ்வேர். ஆனா ஐபிஎல்ல வந்தோடனே வந்து அந்த இது வந்து சீம்ஸ் டு பி லைக் அ ஸ்ட்ரகிள் டு டெலிவர். ஐ டோன்ட் நோ வந்து ப்ரெஷரா இல்ல அந்த மென்டாலிட்டி சப்கான்டினென்டல் மென்டாலிட்டியா தெரியல காஞ்சனால எனக்கு. ஸ்ரீமன் மாதிரி சொல்றீங்களா? அப்படியே பார்த்தோன்னே அப்படியே சுருங்கிடுவாரு அவங்க அப்படின்னு. இல்ல கரெக்டா சொன்னீங்க. ஐ திங்க் அவங்க வந்து இந்த பிக் ஹிட்டிங் ஏன்னா இவங்கெல்லாம் டச் பண்ணாலே அந்த ஆர்சிபில வந்து ஸ்டேடியமை தாண்டி போயிடும். எக்ஸாக்ட்லி. இவங்க மிஸ் டைம் பண்ணா கூட அது வந்து வெளில போயிடும். பட் அடுத்த கைரன் போலாடுன்னு நினச்சதா கூட்டு வந்தாங்க எம்ஐல. டிம் டேவிட் அவர் அந்த அளவுக்கு இன்னும் அந்த இம்பாக்ட் இன்னும் கொண்டு வரல. கரெக்டா சொன்னீங்க நீங்க. ஆமா. பட் பார்க்கலாம் என்ன. ஸோ ஒன்னொன்னா போலாமா? இல்ல பேட்டிங் வந்து உங்களுக்கு அது வரைக்கும் அந்த ஐ திங்க் அந்த டாப் சொன்ன மாதிரி விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார், லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் குணால் பாண்டே, ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர். ஐ திங்க் பவுலிங்ல தான் வந்து பி லைக் எனக்கு வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங். அந்த பேட்டிங் டாப் 5, 6 வந்து எனக்கு பெருசா சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. அவங்க வில் பி கன்சிஸ்டன்ட் நினைக்கிறேன். நம்ம பார்த்தோன்னா நம்ம அந்த பவுலிங்ல தான் வந்து யா எப்படி வந்து நம்ம போட்ட டீம்ல ஐ திங்க் ஒன்னே ஒன்று இங்கே இருக்கு. என்னன்னா ஐ திங்க் 8ல புவனேஸ்வர் குமார் வரமாட்டாருன்னு தோணுது. யா ஏன்னா மோஸ்ட்லி இட் வில் பி அ பேட்டர் அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் மேபி ரசிக் சலாம் வெளில போயிட்டு குருணால் பாண்டியா 4 ஓவர் போட்டு தான் ஆனுங்கிற ஒரு கட்டாயம் வரும். ஐ திங்க் ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் லக்கி. அவர் 14 கோடி அளவுக்கு சரக்கு இருக்கான்னு தெரில. பட் அகைன் தினேஷ் கார்த்திகோட ஸ்டாம்ப் இருக்குன்னா அதில் மேபி அவர் ஏதோ ஒன்று பார்த்துருக்காரு. அவர் லாஸ்ட் டைம் அவர் பஞ்சாப்ல விளையாடுறத நம்ம வச்சு. வந்து ஐ திங்க் இங்கிலாந்து, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல சரி அவர் வந்து பண்ணாரு. லைக் வந்து விளையாடினது தெர் இஸ் போன வருஷம் நம்ம நிறைய பேர் சொன்னோம். ஐ திங்க் போன வருஷம் நம்மளோட வீடியோஸ் போய் பார்த்தோம்னா வந்து லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிதேஷ் சர்மாலாம் சொன்னோம். லைக் அதர் இருந்தது. யா விக்கெட் கீப்பர் தெர் இஸ் லைக் ஒரு அபிகம் ஃபில் சால்ட்டும் விக்கெட் கீப் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஃபில் சால்ட் கீப் பண்ணாருன்னா வந்து இன்ஸ்டெட் ஜிதேஷ் சர்மா வேற யாராவது கொண்டு வரலாம். பட் ஐ திங்க் தே வில் ப்ராபப்லி கோ ஃபார் அன் இந்தியன் விக்கெட் கீப்பர். கொடுத்து வாங்கின காசுக்கு அந்த இந்தியன் பிளேயர் டேக் பிரீமியம் நீங்க வந்து கேப்டன்சி டேக் வந்து எஸ்ஆர்எஸ்ல சொன்ன மாதிரி வந்து இந்தியன் பிளேயருக்கு அப்படின்றது ஒரு பிரீமியம் கொஞ்சம் இருக்கு வேற. ஸோ அதனால வந்து பார்ப்போம் அவரோட இது எப்படி வருதுன்னு. அண்ட் ஓவரால் இவங்க ஸ்ட்ராட்டஜியில் நான் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, வெதர் இட் இஸ் ஃபில் சால்ட், விராட் கோலி, அந்த ரஜத் பாட்டிதார் அண்ட் கீழே வந்து பாலிங்கில் வந்து புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். ஐ திங்க் அந்த முதல் 6 ஓவரில் இவங்க மேட்ச் ஜெயிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் தேர் ப்ராபப்ளி தேர் கேம் பிளான்னு சொல்லலாம். பிளே ஆஃபை பொறுத்த வரைக்கும் அகெயின் இட் ஜஸ்ட் ஈஸியாக சொல்லலாங்க. நான் ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சில் வந்து எப்படி போகிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு. அதுதான் காமன் சென்ஸ் அதான் சொல்லுது. பட் இது ஒரு அன்பிரிடிக்டபிள் டீம்ங்க இது. எனக்கு வந்து டவுட்டு தான். எனக்கு போவாங்களான்னு எனக்கு டவுட்டு தான். ஆனஸ்ட்டாக ரொம்பவே உள் மனசில் நீ காசை போடுவியா இவங்க மேலே அப்படின்னா நான் போட மாட்டேன்னு தான் எனக்கு வருது. ஐ ஹோப் ஐ எம் ராங். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு இல்லாட்டியும் அவங்க ஃபேன்ஸ் வந்து டிசர்வ் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் டூ மெனி நியூ திங்ஸ். அந்த மேபி ஒரு பாலிங்கில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஜஸ்பிரீத் பும்ரா அங்கேருந்து இங்கே சண்டை போட வச்சு இங்கேருந்து இங்கே கூட்டு வந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். தே நீடட் தட். அந்த பாலிங்கில் வந்து டெப்த்து தேவைன்னு தோணுச்சு. அது இல்லாததுனால மட்டுமே இன்டர்நேஷனல் டெப்த் இருக்கு அவங்களுக்கு. தே ஹேவ் லைக் நுவான் துஷாரா அண்ட் லுங்கி இங்கிடி இருக்காங்க பவுலிங் டெப்த் வைஸ் டு லைக் நம்ம வந்து ஒரு 4 இது பார்த்தோம். லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ஃபில் சால்ட், டிம் டேவிட் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட்னோம். பாசிபிலிட்டி வந்து டிம் டேவிடுக்கு பதிலாக வெதர் பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லுங்கிங்கிரி போயிட்டு டிம் டேவிட் பதில் யூ கேன் பிளேயர் தேவ்தத் படிக்கல் ஃப்ரம் பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம வந்து தேவ்தத் படிக்கலை இன்க்ளூட் பண்ணல. அவர் வந்து அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளேயர் வந்து லைக்
ஜேக்கப் பத்லர். இங்கிலாந்துல வந்து லைக் டெஸ்ட் ஸ்குவாட்ல கொண்டு வந்தாங்க. லைக் ஜேக்கப் பத்லர் ஆப்வியஸ்லி இந்த ஓடிஐ சீரிஸ் T20 இந்தியால வந்தப்போ இட் டிடன்ட் பெர்ஃபார்ம் அவ்வளவா இல்ல. அது அது ஒண்ணு இருக்கு. பட் எனக்கு தெரியல ஜேக்கப் பத்லர் எந்த அளவுக்கு. பட் தேவ்தத் படிக்கல் ப்ராபபிலி இஸ் அன் ஆப்ஷன் தட் டிம் டேவிட் whether they can bring in. அண்ட் ஸோ இன்னொரு ஃபாரினர் லுங்கிங்கிடி வந்து பவுலிங்க்கு வந்து they might be able to use. இல்லாட்டி ஜேக்கப் பெத்தலியா கூட கொண்டு வரலாம் அண்ட் பேட்டிங் லைன் அப் ஆக்சுவலி லாங் பண்ணிக்கலாம் அவங்க. அது Yeah, அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஓகே yeah. கூல். ஸோ என்ன வருவாரா இல்லையா? நான் இன்னொருத்தர் சொல்லிட்டேன் போல்டா, அடி வாங்குறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அவங்க ஃபேன்ஸ்ட்ட. நீங்க சொல்லுங்க. ஆ, எனக்கு வந்து அத் எ அதாவது வந்து ஒரு தடவை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நீங்க சொன்ன அந்த இதுதான். ஐ திங்க் அட் ஹோம் ஐ எம் நாட். அவங்களோட ஹோம் தான் வந்து எனக்கு அவங்களோட பெரிய வீக்னஸ். ஸோ வில் தே வில் இனஃப் மேட்சஸ் அட் ஹோம் டு கெட் தேர்? ப்ராபபிலி நாட். ஐ ஸ்டில் நீங்க சொல்ற மாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். பேட்ஸ்மேன் வின் யூ மேட்சஸ், பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. தே டோன்ட் ஹேவ் அவங்ககிட்ட அந்த பவுலர்ஸ் இல்ல டு வின் த டோர்னமெண்ட். பேட்டிங் இருக்கலாம் பட் பவுலர்ஸ் இல்ல டு வின் த டோர்னமெண்ட். ஸோ எனக்கு வந்து மேபி பிளே ஆஃப் அவங்க எப்படியோ அப்படியே அடிச்சு பிடிச்சி பண்ணிடுவாங்க. பட் தேர் அபவுட்ஸ் தான். ஐ திங்க் தேல் மேக் த பிளே ஆஃப்ஸ். ஓகே. அப்படி இப்படின்னு பட் நாட் சொல்லிட்டு கடைசியில பிளே ஆஃப்னு சொல்லிட்டீங்க நீங்க. பிளே பரவால்ல. ஆஃப். தே வில் இந்த ப்ராபபிலி பயம் கம் இருக்கட்டும் த்ரூ. அவங்க ஐ டோன்ட் ஆர்சிபி திங்க் தேல் வின். ஃபேன்ஸ்ட்ட. ஓகே நம்ம போலாம். விராட் கோலி இருக்க வரைக்கும் பிளே ஆஃப் சொல்லிட்டே தான் இருக்கணும். சரி, ஓகே. அடுத்தது வந்து சஞ்சு சேட்டன். அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து என்னன்னா அந்த ஷேன் மோகன் எரால ஜெயிச்சதுலேருந்து வந்து அது அது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்லி லைக் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் இஸ் டிஃப்ரெண்ட். சரி பண்ணுவாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து தே ரியலி ஹேவ் அ குட் பேட்டிங் பவுலிங்லாம் இருந்துட்டே இருக்கு. பட் சம்ஹவ் லாஸ்ட் ஹர்டல்ல ஃபாலோ அப் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து லைக் ஒரு சீசன் ஆரம்பிக்கும் போது நல்ல இதுவாக போகிறது. பட் தென் மிட் வே த்ரூ த சீசன் இவங்களோட ஃபார்ம் அப்படியே பீட்டர் ஆகிட்டு லைக் ஒரு மாதிரி வந்து பை த டைம் ஃபைனல்ஸ் வரதுக்குள்ள இவங்க வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து மோர் லைக் ஆரம்பத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. கடைசியில் வரும்போது வந்து அப்படியே டயர்ட் ஆயிடுறாங்க. தட் ஹவ் ஐ லுக் அட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இது இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஐ மீன் நீங்க அவ்வளோ லாங்கா நீங்க பார்க்குறீங்கன்னா இவங்கள ஆக்சுவலி பார்ட் 1, பார்ட் 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஆமா. ஏன்னா முன்னாடி அந்த ஷேன்வான் ஜெயிச்சாங்க, அதை விட்டுறலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஏழை டீமாக தான் இருந்தாங்க. எவனும் கண்டுக்க மாட்டா, சும்மா வந்துட்டு இப்போ பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குன்னு ஆமா. வருவாங்க. இந்த பிங்க்குக்கு மாறினதுக்கு அப்புறம், சங்கக்காரா வந்ததுக்கு அப்புறம், பட்லர் அண்ட் சாம்சன் காம்பினேஷனுக்கு அப்புறம் இது ஒரு யாரா இவங்க? அது அங்கேயுமே இல்லாதவங்க திடீர்னு. அண்ட் லாஸ்ட் ஆக்ஷனில் அவங்க எப்படி மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சாங்க? அஸ்வின் அண்ட் யுஜ்வேந்திர சஹல் 5.5 கோடி 6.5 கோடியில் டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க. இந்த தரம் வந்து அதே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே மாறி கொஞ்சம் சவுத் போயிட்டு அப்படியே ஸ்ரீலங்காலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஹஸ்ரங்கா அண்ட் தீக்ஷனா அவங்கள செம்ம பார்கென் பையா இந்த தடவை எடுத்திருக்காங்க. 4 கோடி 5.5 கோடின்னு அப்படியே எடுத்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த கோர். ஜாஸ் பட்லர் இல்லாதது ஒரு கொஞ்சம் வருத்தம் தான். அதை நம்ம சேட்டன் கூட கொஞ்சம் தெரிவிச்சார் ஒரு இன்டர்வியூவில். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு. பட் யூ நோ வாட், மேபி அதெல்லாம் பிளான் தான். ஏன்னா அது ஒரு ரைட் மூவ் தான். பட்லர் வந்து அந்த பழைய பட்லர் இல்லை. அந்த கேகேஆரோட அந்த சம மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு போன வருஷம் மெமரபிள் இன்னிங்ஸ் அது. பட் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பயம் வந்து இப்போது இல்லை. அதான் ஆனஸ்ட்டாக ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னா. பட் நிறையா பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரியன் பராகோட எவல்யூஷன், த்ரூ ஜுரேலோட எவல்யூஷன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில். ஸோ லெட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன டீம் எப்படி போகிறதுன்னு. ஐ மீன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எங்க 11 பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு அதே தான். யஷ்வி ஜெய்ஸ்வால் அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. லைக் இந்தியாவுக்கு வந்து he has been performing consistently. சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா வந்து நம்ம அதாவது வந்து இவங்க வந்து என்ன சொல்றது, யஷ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரயான் பராக் இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு நல்லா ரியல் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஐபிஎல் எப்படி விளாடணும், ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் லெவல் இருக்குது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு they are there in terms of from opening. And then Dhruv Jurel and Shimran Hetmyer. சிம்ரன் வந்து இவரும் அதே மாதிரி தான். இந்த கேஸ் தான். லைக் வருவோம்னா வராத மாதிரி வராருன்னு சொல்லிட்டே இருக்கோம். பட் தெர் இஸ் ஃபிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் தானே தவிர அங்கங்கே வந்து ஒரு மேட்ச் இல்லை அந்த மாதிரி தவிர ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து டெலிவரி வந்து இவருக்கும் அதே மாதிரி சொல்லணும். இருக்கிற டேலண்ட் வந்து லைக் ப்ராபப்ளி நாட் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். மேபி வந்து
வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஜெனரலி அது எல்லாமே நான் அதில் பற்றி பேசுகிறேன். பியூர்லி லைக் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு மேட்ச் அங்கங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோமே தவிர சிம்ரன் நெட்மேர் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இவர் டெலிவர் பண்ணுவார்ப்பா அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க பவுலிங் வந்து பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. இல்ல நான் அதான் 2 பகுதியா தான் பிரிக்கிறேன் இந்த டீமை. ஒண்ணு வந்து இந்த டாப் யங் இந்தியன் T20 பேட்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஐபிஎல் சாப்பாடையே சாப்பிட்டு வளர்ந்தவங்க. அண்ட் இன்னொன்னு வந்து இந்த தீக்ஷனா ஹஸ்ரங்கா அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர். இவங்க 3 பேரும் தான் ஸ்ட்ரைக் பாலர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ ஐ திங்க் இட் கம்ஸ் டவுன் டு அந்த 2020 ஐ திங்க் ஜாஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு ஃபினாமினல் சீசன் இருந்துச்சு. ஸோ அந்த சீசனை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஐ திங்க் தட் குட் கம் டவுன். ஏன்னா அது பண்ணர்னா 3 ஸ்ட்ரைக் பாலர்ஸ் ஆயிடுவாங்க. சந்தீப் சர்மா நியூ பாலில் நல்லா போட்டுருவாரு. தேஷ்பாண்டே இல்லாட்டி ஆகாஷ் மத்வால் யார் விளாடுறாங்களோ ஐ திங்க் தே கேன் ஃபில் இன் தோஸ் 4 ஓவர்ஸ் ஓரளவு. அடி வாங்கினாலும் ரொம்பவே மோசமாக அடி வாங்க மாட்டாங்க. பட் இட்ஸ் கோயிங் டு கம் டவுன் டு ஜாஃப்ரா ஆர்ச்சர். அவர் அந்த ஜாஃப்ரா ஆர்ச்சரா பழைய ஜாஃப்ரா ஆர்ச்சரா கபாலி மாதிரி திருப்பி வருவாரா, அவர் ரிட்டர்ன் வருவாரான்னு அதை பார்க்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு டிபெண்ட். பட் ஓவரால் பேலன்ஸ் இருக்குங்க டீமில். அண்ட் ஒரு வின்னிங் மென்டாலிட்டி இருக்குது. நிதிஷ் ராணா கேகேஆர்லேருந்து மூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்ல அவர். ஸோ அண்ட் நியூ கான்ஃபிடென்ஸ் இன் ஜெயஸ்வாலா இருக்கட்டும், பராக் ரியான் பராகா இருக்கட்டும். ஸோ ஐ see them in the playoffs. I'm betting on the 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆக்சுவலி. அந்த ஒரு தான் இட்ஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வெதர் தே கோ டு பிளே ஆஃப்ஸ் ஆர் நாட். ஸோ லெட்ஸ் சே நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஒன்று எனக்கு வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர் மோர் அப்படி வந்து லைக் ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஏன்னா இந்த வருஷம் ஆஸ்டர்ஸ் இருக்கு. தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹோப்ஸ் இங்கிலாந்து ஹவ் பின்ட் ஆன் ஜாஃப்ரா ஆர்ச்சர் மேலே வந்து ஐபிஎலுக்கு வந்து இப்போ இங்கே வந்து இங்கிலாந்து. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபேன்ஸ் நம்மளாம் யோசிக்க மாட்டோம். நம்ம வந்து வெறும் நம்ம ஐபிஎல் பட்டும் அந்த டீம் தான் பார்க்குறோமே தவிர மார்க் வுட் இன்ஜூர் ஆகிட்டாரு. ஸோ ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு பெரிய இது அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஷஸ் அப்படின்னு தான். ஸோ அவர் வந்து இப்போ நம்ம T20லே பார்த்தோம். நம்ம இதில் லைக் ஓடிஐயில் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சப்கான்டினென்ட்ல வந்து ஒரு அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து பேஸ் இருக்கு. பட் இப்போ வந்து என்ன சொல்றது, ஐபிஎல்ல வந்து எல்லாருமே வந்து பேஸ் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து லைக் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த ஃபுல் டில்ட் ஐபிஎல்ல இருக்காரு ஆர் அந்த பேக் ஆஃப் ஹிஸ் மைண்ட் இல்லை. நம்ம வந்து இங்கிலாண்டோட சம்மர் டூரில் வந்து அகேன்ஸ்ட் இந்தியா பர்ஃபார்ம் பண்ணணும், ஆஷஸ் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிடிச்சிட்டே ஒரு இதில் பவுல் பண்ணுறாரா அப்படின்றது தெரியாது. அண்ட் தட்ஸ் வாட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஜாஃப்ரா ஆர்ச்சர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அதுலேருந்து வந்து மூவிங் பண்ணுறது கடைசி டீம் இந்த எபிசோடில் பார்ப்போம். விச் வில் பி லைக் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ், சுப்மன் கில். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இவங்களை பற்றி அப்படின்னா வந்துட்டு மேபி இப்போ ஒரு கன் ஃபீல்ட் அண்ட் கிளென் பிலிப்ஸ் இஸ் a good place to start with. லைக் நம்ம வந்து பேசணும். ஆப்வியஸ்லி ஜாஸ் பட்லர் மூவ் பண்ணியிருக்காரு. பட் மேபி ஓகே, நீங்கள் உங்கள் தாட் சொல்லுங்க. அண்ட் தென் we'll take it from there again in the ஆக்சுவலி எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் வந்து ஆஷிஷ் நேரான்னு எனக்கு தோணுது. ஐ எம் ஆல்மோஸ்ட் நவ் கன்வின்ஸ்ட். எல்லாரும் பெருசாக ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு மேத்தை போட்டு இது போட்டு எல்லாம் பண்ணுறாருங்க. இவர் ஒரு என்ன சொல்கிறது, தோனி பிளேயர்ஸ்க்கு எப்படியோ நான் அதிகமாக சிம்பிளாக யோசிப்பேன். இப்படி போட்டு இது பண்ணும் அவ்வளோதான் அப்படின்னு ஹவு சிம்பிள் ஹி கீப்ஸ் இட். அதே மாதிரி கோச்சிங்கில் ஐ திங்க் ஆஷிஷ் நேரா அந்த மாதிரி கோச் பண்ணுவார். ஹிந்தியில் தான் பேசுவார் அதிகமாக எல்லார்ட்டையும். ரொம்ப நல்ல ரேப்போ. அண்ட் அவரோட திங்கிங் இதில் தெரியுது. நீ பாலிங்கில் இன்வெஸ்ட் பண்ணு, பேட்டிங் பார்த்துக்கலாம். நீ நல்ல பாலிங் சாலிட், நீ 20-22 ஓவர் நீ டாப் கிளாஸ் பாலர்ஸை வச்சு போட வச்சேன்னா நம்ம ஜெயிச்சிடலான்டா, பிளே ஆஃப்க்கு போயிடலான்னு. இந்த டீமோட நான் பார்க்குற வின்னிங் ஸ்ட்ராட்டஜியே வந்து பாலிங் தான். நான் வெதர் இட்ஸ் முகமது சிராஜ் நல்ல காசை போட்டு வாங்கியிருக்காங்க. 12-13 கோடி ஆர்சிபிலேருந்து எடுத்தாங்க. பிரசித் கிருஷ்ணா, ரபாடா. நான் கீழே தான் பார்க்குறேன் இவங்களை, நான் மேலேருந்து பார்க்கவே இல்லை. ரபாடா நினச்சி பாருங்கள், அந்த பேஸ் கண்டின்ஜென்ட் இங்கே இவங்க 12 இல்லை, இவங்க 10 ஓவர் போட்டால் கூட போதும். ஏன்னா ராஷித் கான் 4 ஓவர் இருக்கவே இருக்குது. அதை தவிர உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. சாய் கிஷோர் எடுத்துன்னு வரனாலும் எடுத்துன்னு வரலாம். நம்ம ரொம்ப நல்லா போட்டார் சாய் கிஷோர் லாஸ்ட் டைம். இதில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இதில் ஓப்பனிங் பவர் பிளேலாம் போட்டார். ஸோ அண்ட் அகெயின் சுப்மன் கில் கேப்டன். பட் ஐ திங்க் ராஷித் கான் இஸ் அ சீனியர் ஸ்டேட்ஸ்மென்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இஃப் நாட் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் T20ல. ஸோ இவங்களது பாட்டம் ஹெவி டீமுங்க. நான் என்றைக்கும் இப்போது
ஆக்சுவலி இப்போ நான் நினைச்சு பார்க்கும்போது ஒரு எஸ்ஆர்ஹெச்சும் ஜிடியும் அப்படியே ஒரு ஆப்போசிட்னு சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இவங்க பாலிங்கில் எவ்வளோ பண்ணுறாங்க. பேட்டிங்கில் வந்து ஓகே கொஞ்சம் அந்த லைட்டாக இருக்குது. மிடில் ஆர்டர் வந்து பார்க்கறதுக்கு இட் ஆல் ஷாருக் கான் மே ஹாவ் டு ஹாவ் அ வெரி பிக் சீசன். இல்லாட்டி கிளென் ஃபிலிப்ஸ் கூட வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ரொம்பலாம் பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஐபிஎல்லில் வெளியில் விளாட்னாலும் ஐபிஎல் அவ்வளோ விளாடல. ஸோ அதான் பில்டிங் வீக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு. ஓகே. ஓகே. அந்த மாரி சொல்றீங்க. பட் ஆனாலும் வந்து எனக்கு வந்து ஒரு இது இருக்கு. ஏன்னா வந்து ஜாஸ் பட்லர் கொண்டு வந்திருக்காங்க. சாய் சுதர்ஷனுக்கு வந்து போன வருஷம் நல்லா விளையாண்டாங்க. குட் பி எ பிரேக் அவுட் சீசன். ஸோ டாப் 3 வந்து சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் குட் பி எ குட் இது. நீங்க சொன்ன மாரி வந்து ஷாருக் கான், ஷேன் ரதர்ஃபோர்ட் பாசிபிலி வந்து பண்ணலாம். ஆப்வியஸ்லி அந்த மிடில் ஆர்டர் அகைன் கிளென் பிலிப்ஸ், ராகுல் திவாட்டியா வந்து அதாவது கடைசியா அந்த மாரி குடுத்தோம்னா லைக் ஹி வில் பிளே. ராஷித் கான் கண்டிப்பா வந்து பேட்டிங்கும் ஆடுவாரு. அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர். சாய் கிஷோருக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் ப்ராபப்லி டெஃபினெட்லி பேட்டிங் வைஸ். அப்புறம் மிச்சம் வந்து பியூர் பவுலர்ஸ் அவங்களுக்கு ரபாடா, கிருஷ்ணன், சிராஜ். ஸோ ரொம்ப வந்து லைக் நீங்க சொல்ற மாரி ரொம்பவே வீக் பில்டிங்கும் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து லைக் ஓகே. ஏன்னா பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வந்து பில்டிங் தாங்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு பேட்டிங் வந்து தே கேன் சேஸ் இவங்க பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு ஒரு டார்கெட் இது பண்ணாங்கன்னா வந்து தி பேட்டிங் கேன் சேஸ். அண்ட் நீங்க சொல்ற மாரி இவங்க ஸ்கோர் பண்ற பேட்டிங் வந்து பவுலிங் கேன் டிஃபெண்ட். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மாரி வந்து லைக் ரொம்ப நாட் நெசசரிலி பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் பட் தே ஆர் கைண்ட் ஆஃப் லைக் ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ்டு ஸ்குவாடா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னொன்று ஒரே ஸோ ஒரு பாயிண்ட் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இவங்க ரீட்டைன் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் டாப் பிளேயர்ஸ் நம்ம ராஷித் கான் அண்ட் சுப்மன் கில்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைஸாக 4 கோடிக்கு நம்ம தெவாத்தியாவையும் நம்ம ஷாருக் கானையும் எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் 4 crores. எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கானை எடுத்த டீலிங்கே என்ன இருந்திருக்கும்னா, உன்னை எல்லா மேட்சும் நான் விளையாட வைக்கிறேன்டா கவலைப்படாத ம். அப்படின்னு. அண்ட் இந்த தரம் ஐ திங்க் மேட்ச் ஃபீஸை கூட ரொம்ப அதிகமாக ஏற்றிருக்காங்க. நீங்கள் விளாடினாலும் சரி விளாட்டியோ சரி அதெல்லாம் இருக்குது நிறையா. ஸோ ஐ திங்க் தேவ் இன்ஸ்டில் தேர் கான்ஃபிடன்ஸ் இன் ஷாருக் கான். பட் அண்ட் அட்லீஸ்ட் ஆக்சுவலி ஒரு பிளானோட போயிருக்காங்க. அதுக்கோசரமாவது இவங்க ஆக்சுவலி ஒரு 4th பிளேஸில் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே. ஸோ இவங்க வந்து 4th பிளேஸ்ல வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் யா நோட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க நீங்கள். ஆமா. இத வந்து நம்ம வந்து எண்ட் ஆஃப் சீசன் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும்போது வந்து பார்ப்போம். நம்ப எங்க ஓகே. நானும் வந்து நான் சிலதெல்லாம் வந்து 4th, 5த்லாம் இல்லாம இவங்கள தான் நீங்க ஸ்பெசிஃபிக்கா தரணும் 4th பிளேஸ். மத்தவங்கலாம் வந்து பிளே ஆஃப்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. அவுட் சைட் பிளே ஆஃப். எங்க வேணா டாப் 3 டாப் 4ல ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஐ திங்க் அந்த மாரி தான் சொல்லியிருக்கோம். நான் வந்து இவங்கள பிளே ஆஃப் ஆனா இது நான் போடுற கணக்கு பார்த்தா எத்தன பேர் பிளே ஆஃப்ல ஃபினிஷ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பேசின 5 பேர்ல 3 பேர் நான் பிளே ஆஃப் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அதுலேருந்தே தெரியுது நம்மளோட கணிப்பு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்து லைக் ஐபிஎல்ல பொறுத்தவரைக்கும் யார் வேறும் இது வரலான்னு. சரி இதோட வந்து நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அண்ட் யூசுவல் எப்பவுமே வந்து ராம் சொல்றேன். இந்த வாட்டி நான் சொல்றேன். இவ்வளோ தூரம் நீங்க வந்து எங்கள பொறுமையா கேட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க YouTubeல பார்த்துருந்தீங்கன்னா. பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ்க்கு வந்து ஆஸ் யூசுவல் நாங்க வந்து Spotify, Apple பாட்காஸ்ட் நீங்க வேற எங்க கேட்குறீங்களோ அந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். ஆனா பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ்க்கு என்னன்னா வந்து இந்த எபிசோட் வந்து லைக் ஒரு பிக் லாங் 2 எல்லா டீமுமே பண்ற மாரி. ஆனா வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா, வில் ஸ்ப்ளிட் இட் இன்டூ லைக் 2 செப்பரேட் எபிசோட்ஸா. அடுத்த எபிசோட்ல வந்து YouTube வியூவர்ஸ் பாருங்க. பாட்காஸ்ட் வியூவர்ஸ் ஒரு சின்ன பிரேக் அண்ட் தென் கன்டின்யூ லிஸ்னிங்.